வாசல் இருக்கணும், அவரது குடும்பம் அவரது எல்லாத்தையும் விட்டு அவர் மஸ்ஜிதிலே இருக்கணும், அவர் வெளியே எங்கேயும் போகவும் கூடாது. இப்படித்தானே நாங்க எதிர்பார்க்கிறது. எங்களுக்கு மாசம் 3 பிள்ளைக்கு 50,000 செலவுக்கு தேவை, அவருக்கு 5 பிள்ளை இருக்குது, அவருக்கு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 போதும். அப்படித்தான் இன்னைக்கு எங்கட நிலைமை. அப்படித்தான் இருக்கு. மேலான கண்ணியமான சோழர்களே, அந்த சகோதரர் அந்த இமாம் அவர் தன் நிலைமையை பேசக்கூடிய நேரத்தில் சொல்லியிருக்கிறார். அப்ப இவர் சொல்லியிருக்கிறார், பரவாயில்ல, நீங்க ஸ்ரீலங்காக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சாமான் தாரன், நீங்க எடுத்துக்கொண்டு வாங்க, நான் அதுல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தாரன். அவர் என்ன சாமான கொடுத்திருக்கிறார் என்றா, நாட்டில் தடுக்கப்பட்ட பிடிக்கப்படக்கூடிய தண்டனைக்குரிய ஒரு சாமானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பாவம், அந்த அப்பாவி மனிதர் அந்த ஜெயிலில் இருந்தார். சொல்லி சொல்லி அழுகுறார். அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே நீண்ட காலம் இருக்க வேண்டிய நிலைமை உண்டானதே. இப்ப ரிலீஸ் ஆகி போயிட்டார். அவர் சொன்னார், நான் நீண்ட காலம் இருந்ததுனால என்ற மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டார். கண்ணீர் வடிக்கக்கூடிய சம்பவமா இல்லையா மேலான சோதர்களே? கவலைக்குரிய சம்பவமா இல்லையா? சில நபர்களுடைய வயிற்றை வளர்த்துக் கொள்றதுக்காக லாபம் கூட கிடைக்குது தான், அதுக்கெல்லாம் மிச்சம் அலைய தேவையில்லை. செக் கொண்டு ரிட்டர்ன் ஆகுறதும் இல்லை, எல்லாம் கேஷ்ல தான் நடக்கும் டீலிங். ஒரு கஷ்டமும் இல்ல, வந்த உடனே கேஷ், சாமா இறங்கின உடனே சுட சுட கொடுத்துறேன், இங்க கொடுத்த கைய மாத்திரேலும், அடுத்தது ஏற வேண்டியது நல்ல மொத்தமா கிடைக்குது. இதான் முஸ்லிம். முஸ்லிம் பெருசா பாக்குறவனா முஸ்லிம். கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய உதவி அதுல இருக்குமேண்டா, அதுல பரக்கத் இருக்குமேண்டா, அதுதானே மேலான சோர்ல பரம்பரைக்கு போய் சேரும். அதை சாப்பிட்டுட்டு வளர்ற புள்ளைகள் தானே சாலியான புள்ளைகளா வளரும். இவர தில்லு முள்ளு செஞ்சு அநியாயத்தை செஞ்சு 4 பேரை வயிற்றுல அடிச்சு இந்த குழப்பத்து மனைவி மக்களுக்கு தின்ன கொடுத்தா, இவர் செய்யற கல்யாணமும் பெரிய கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் போவோமோனும் அவர்த நாங்க எங்களைய ஹராத்துல இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம், அவரோட கல்யாணத்துக்கு போயிட்டு நாங்க அவர்த ஹராத்தை தின்னுட்டு வரோம். இன்னைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர சாப்பாட்டுக்கு போறதே யோசிக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா அவரோட கொடுக்கல் வாங்கல்ட நிலைமை அப்படி, அவருடைய வியாபாரங்கள்ட நிலைமை அப்படி. போவாட்டி கோவிச்சு கொள்வாராம். அவன் கோவிச்சா எங்களுக்கு என்ன மேலான சோழர்களே, எங்களுக்கு அல்லாஹ் கோவிச்சான் என்ற நிலைமை என்ன? ஆகிரம் மண்ணா போயிருமே. ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்பட்ட விஷயமே, மனித யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைறதுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைறதுக்காக மக்களோட கோபத்தை சம்பாதிச்சுக் கொள்வாங்களோ, அல்லாஹ் மக்களால் ஏற்படக்கூடிய அந்த கோபத்துக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பொறுப்பெடுப்பார். மனித மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வுடைய கோபத்தை எவன் சம்பாதிக்கிறானோ, அல்லாஹ் மக்கள் கிட்டே சாட்டி விடுவான பட்டு வாங்கி. கடைசியா மக்கள் கிட்டாலே ஒன்று கிடைக்க போற இல்ல, அல்லாஹ் கிட்டே ஒன்று கிடைக்காது. வெறும் கையோட நிக்க வேண்டி வரும். அந்த கியாமத்துடைய நாளையில உதவிக்கு ஒரு புள்ள இருக்காது. இங்க தைரியம் தந்தவங்க, இங்க உதவி செய்யறதா வாக்களிச்சவங்க எல்லாம் கைய விரிச்சிருவாங்க. மேலான சோதரர்களே, தெளிவாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشوى. கியாமத்துடைய நாளையில ஒத்தன் குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டு அவன் நிற்கக்கூடிய நேரத்தில் நரகம் போறதுக்கு ரெடியா இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் யோசிப்பானாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனுக்கு விருப்பம் இப்படி ஒரு யோசனை போகுமா, யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின், அந்த நாளுடைய நெருப்புல இருந்து அவனை பாதுகாத்துக் கொள்றதுக்காக யா அல்லாஹ் என்ற புள்ளையில போடு நரகத்துல, யா அல்லாஹ் என்ற மனைவிய போடு எனக்கு பதிலாக நரகத்துல, என்ற சகோதரர்களை நரகத்துல போடு யா அல்லாஹ், என்ற குடும்பத்தை இருக்கிறவங்க எல்லாத்தையும் போடு நரகத்துல யா அல்லாஹ். வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்துல இருக்கிற அவ்வளவு மக்களையும் தேவையான எடுத்து தள்ளு நரகத்துல, ஆனா என்னைய பாதுகாத்துற நெருப்புல இருந்து. சும்மா யுஞ்சி கல்லா, அல்லாஹ் சொல்ற அது நடக்காது, அது நடக்கிற காரியம் உண்டு அல்ல. அது அந்த நரகத்துடைய நெருப்பு பொழுந்து விட்டு எரியக்கூடிய பயங்கரமான நெருப்பு.
அது உடல்ல இருக்கக்கூடிய இந்த முள்ளோட சேர்ந்து இருக்கக்கூடிய சதைகளை முள்ளுல இருந்து அப்படியே கலட்டி எடுக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சோதர்களே, நாங்க பயம் அல்லாஹ்க்கு மட்டும்தான். நாங்க எந்த வேலை வெற்றியில ஈடுபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டா போதும். மேலான சோதனை, எங்கட கொடுக்கல் வாங்கல் விசேஷமா நாங்க பஜார்ல இருக்கிறோம், வியாபாரங்கள் செய்யறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யறோம். நாங்க எங்கள்கிட்ட போதும் என்ற தன்மை வந்துட்டேன். இந்த தில்லு முள்ளு செய்ய மாட்டோம். இந்த அநியாயங்கள், மோசடிகள், ஏமாற்றங்கள், இந்த பெரிய கடன்கள் எடுத்துக்கொண்டு சிக்கிக்கொண்டு நாட்டை விட்டே ஓட வேண்டிய நிலைமை உருவாகாது. எங்கட இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய சகோதரர்களுக்கு நான் நினைக்கிறேன், நான் எத்தனையோ தடவை எத்தனையோ இடங்கள்ல ஞாபகப்படுத்தினேன். ஒரு செமினார் ஒன்று வைக்கணும், கூட்டங்கள் அடிக்கடி வைக்கப்பட்டு ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட பத்தி, வியாபாரங்கள் எப்படி செய்யப்படணும் என்ற தெளிவான குர்ஆன் ஹதீஸை வச்சு, உலக அமைப்புகளை வச்சு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும். என்ற எல்லாரும் படிச்சு முடிச்சு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து பஜாருக்கு இறங்குறவங்க அல்ல. வராங்க, பஜாருக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே 4 பேர் வியாபாரத்தை பார்த்தோன்னே ஆசை வந்துடுது, என்னத்தையாவது செஞ்சு. எத்தனையோ பேர் சல்லி வச்சிருக்கிறாங்க, அவங்க சல்லி கொடுக்க தயார். இவன் என்னத்தை செய்ய போறான், இவன் வியாபாரத்துல விளப்பம் உள்ளவனா இல்லையா, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. மாசம் 50 தாங்க, நான் 10 லட்சம் தாரேன். அடிச்சாச்சு, கொடுத்தாச்சு. அந்த மனுஷன் கண்மூக்கு இல்லாம வியாபாரத்தை செஞ்சு அவரும் இல்லாமலாவி எத்தனையோ பேரை இல்லாமலாக்கி எத்தனையோ பேரை ரோட்டுக்கு இறக்கி சீரழிச்சுட்டு அவர் போயிடுறார். ஒருவர் செஞ்ச தவறால எத்தனையோ பேர் சீரழிய வேண்டிய நிலைமை, கேவலம் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை உண்டாகும். வேளாண் கண்ணியமான சோழர்களே, அதனால மார்க்கமும் விளப்பம் இல்ல, மார்க்க சட்ட திட்டங்களும் விளப்பம் இல்ல, துனியாவுடைய அமைப்புகளே விளப்பங்கள் எங்களுக்கு குறவு, வியாபாரங்களை செய்யறோம். அதனால நாங்க இன்றைக்கு கவலையான நிலைமையில் இருக்கிறோம். எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, கொஞ்சம் கல்பு கெடுங்க. மேலான சகோதரர்கள், விஷயங்களை கொஞ்சம் சிந்தனையில சொல்லப்படக்கூடிய பயான்கள் விஷயங்கள் தெளிவா சொல்லப்பட்டு கொடுத்தா இன்றைக்கு தெரியாம இல்ல, நல்லா தெரியும். எங்களுக்கு பயான் கேட்கவும் நேரம் இல்ல. ஜும்மாக்கு வாரது கடைசி நேரத்துல ரோட்ல தொழுகிறது, அவ்வளவு வியாபாரம். இவரு பயம் கடைசி டைம்ல போய் இந்த பயான் எல்லாம் கேட்டு என்ன நடக்க போகுது, தொழுகைக்கு போகணும், 2 ரக்காத் தொழணும். டைம் நல்லா தெரியும், ஷெட்யூல் டைமுக்கு முடியும் ஜும்மா. அந்த டைமுக்கு போவாச்சு, 2 ரக்காத் அடிச்சாச்சு, ஓடியாச்சு. இந்த ஃபுட்பால்ல போற மாதிரி ஏறது கடைசிக்கு இறங்குறது முதலாவது. 4 பேப்பரை கொண்டாந்தாச்சு, ரோட்ல விரிச்சாச்சு. கிபிலாவா, கிபிலா பாக்குறதும் இல்ல, விளப்பமும் இல்ல. கண்ட இமாமுக்கு முன்னால நின்று கொண்டு தொழுதுறாங்க. தொழுறே ஓட்டு கடமையை நிறைவேற்றுறதுக்காக. இல்லாட்டி போகலன்னா குறை சொல்லுவாங்களே, இதென்ன ஜும்மாவுக்கு போகாம இருக்கிறாருவாங்களே. யார சந்தோஷப்படுத்துறோம் மேலான சோதர்களே? நாம் எப்ப திருந்துறது, எங்களோட வாழ்க்கையில் எப்ப மாற்றங்கள் வாரது, நானும் நீங்களும் எப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியார் ஆகுறது, நானும் நீங்களும் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எங்களை கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில சந்திக்கணும் மேலான சோதரர்கள். அதனால கொஞ்சம் விஷயங்களை சிந்தனை கெடுங்க. சிறப்பான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல கண்ணியமான நபியை பத்தி அடிக்கடி பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாதம். கண்ணியமான நபி பூர்த்தியான தீன் எங்களுக்கு தந்துட்டு போனாங்க. உலகத்துல எங்களுக்காக முழு வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி தான் மஹப்பத் வைக்கப்படுறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க, விரும்புறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க, எங்களுக்காக முழு வாழ்க்கையும் தியாகம் செஞ்சவங்க. தன்னை மனைவி மக்கள் குடும்பங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சாங்க. இன்பம் என்ற இன்பத்தை அனுபவிச்சது இல்ல மேலான சோர்களே. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துடைய நேரத்துல வா கர்பா வயா அபதா, கஷ்டமே கவலையே கை சேதமே என்னுடைய வாப்பாவுடைய நிலைமையே என்று கடைசி நேரத்தில் அழக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா கர்ப பஅதல் யௌம், லா கர்ப பஅதல் யௌம். மகனே, இன்றைக்கு பின்னால இதுதான் உண்ட வாப்பாவுடைய கடைசி கஷ்டப்படக்கூடிய கடைசி நாள். இதுக்கு பின்னால உண்ட வாப்பாக்கு கஷ்டம் இல்ல, உங்களுடைய தந்தை இதற்கு பின்னால கஷ்டப்பட மாட்டார். இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டார், இப்ப இதோட கஷ்டங்கள் முடிந்து விட்டது. ஹதீஸ் தெளிவா வந்திருக்கிறது, லா ராஹத லிமுமினின் இல்லா பஅதல் மௌத். ஒரு மூமினுக்கு நிம்மதி மௌத்துக்கு பின்னால தான். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால சஹாபாக்கள் மையத்தை அடக்கிட்டு வந்ததுக்கு பின்னால அந்த கபர் அடிக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபருடைய மண் எடுத்து கன்னத்துல வச்சு முத்தமிட்டாங்க.
வளமையா எப்ப கண்டாலும் வாப்பாவை சந்திச்சாலும் நெத்திய முற்றமிடுவாங்க. அந்த அன்பு நபி, இரக்கமுள்ள வாப்பா. அந்த வாப்பா மௌத்தாகிட்டார், வாப்பாவை முத்தமிட முடியாது. எனவே வாப்பாவுடைய கபருடைய மண்ணையாவது முத்தமிடுவோம் என்று அந்த கபருடைய மண் எடுத்து கன்னத்துல வச்சு முத்தமிட்டவர்களாக மாதா அலா மன் ஷம்ம மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதி அல்லா யஷும்ம மதத் ஸமானி கவாலியா சுப்பத் அலைய மஸாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி உத்ன லயாலியா. அழுதழுது கண்ணீரை வடித்தவர்களாக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த 2 அடிய இந்த 2 பைத்த படிச்சாங்க. சொன்னாங்க மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதி அல்லா யஷும்ம மதத் ஸமானி கவாலியா. நபியுடைய கபருடைய மண்ணை முத்தமிட்டதற்கு பின்னால இந்த உலகத்துல எந்த கஷ்டங்களை முத்தமிட்டால் தான் என்ன? மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதி அல்லா யஷும்ம மதத் ஸமானி கவாலியா சுப்பத் அலைய மஸாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி சிர்ன லயாலியா. எனக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டம், நான் இந்த உலக வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை இந்த சூரியன் பட்டிருந்தால், ஹஜ்ரத் ஃபாத்திமா சொல்றாங்க, நான் பட்ட கஷ்டத்தை இந்த சூரியன் பட்டிருந்தால் சூரியனும் தாங்கியிருக்காது. சூரியன் கருத்து, அந்த கஷ்டத்தால அந்த சூரியன் கருத்து சிர்னலயாலியா, இந்த பகல் இரவாகவே மாறி இருக்கும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுங்க. இந்த நபியுடைய அன்பு உள்ளத்துல வரும். வட்டியில இறங்கி தாண்டு கொண்டு இந்த ரசூலுல்லாஹ் மீது புகழ் பாடி சரி வருமா? நபியுடைய சுன்னத் காலையில் எழுப்பின உடனே நபியுடைய சுன்னத்துக்கு கத்திய வச்சுக்கொண்டு நபியோட முஹப்பத் இருக்கிறது சொல்றது பொருத்தமா? கண்ணியத்துக்குரிய மேலான் சொல்லி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, நபியுடைய விருப்பத்தை, முஹப்பத்தை எங்களோட நோக்கமாக ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் எங்களால் நடந்த அவ்வளவு குற்ற குறைகளை நீ மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களோட உள்ளங்களை வெளிச்சமாக்கி தருவாயாக, உள்ளங்களை சீராக்கி தருவாயாக. நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்துல இந்த பாவிகளை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நீ எந்த செயல்களை கொண்டு சந்தோஷப்படுவாயோ அந்த செயல்களிலே எங்களோட காலத்தை கழித்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. உன்னை சந்திக்கக்கூடிய நாள் யா அல்லாஹ் சந்தோஷமான நாளாக அமைய தௌஃபீக் செய்வாயாக. எங்களை கொண்டு நீ பொருந்தி கொண்ட நிலைமையில நாங்கள் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வையா அல்லாஹ், எங்களோட கவலைகளை நீக்கி வையா அல்லாஹ், எங்களோட நோய்களை லேசாக்கி வையா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியாத சோதனைகளை மௌத் வரைக்கும் தந்து விடாதையா அல்லாஹ். எங்களோட பொருளாதாரங்களை பாதுகாப்பாயாக, எங்களோட தொழில் வியாபாரங்களை, முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், ஏதான பரக்கத்துகள் இல்லாம போமோ அதில் இருந்து தவிர்த்து கொள்ள நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. இஸ்லாத்தை பொதுவாக்கி விடியா அல்லாஹ், விசேஷமாக முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தை பொதுவாக்கி விடியா அல்லாஹ். இந்த நாட்டிலே வாழக்கூடிய பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் ஈமானை, இஸ்லாத்தை நசீபாக்குவாயாக. அதற்கு எங்கள் அனைவரையும் நீ காரணமாக்கி வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.